ஆல் வெல்கம் டு டே 3 ஆஃப் ஜாவா. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நான் அதில் வந்துட்டு எப்படியெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது, தென் எக்லிப்ஸ் அண்ட் இன்டெலிஜே வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தந்திருப்பேன். ஸோ எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ டே 3 ஆஃப் ஜாவாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற வேர்டிங்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்க்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ்னால் என்னென்னா, நம்ம இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் கொடுக்குற வேல்யூஸ், டேட்டாஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு தான் வந்து நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 2 வேரியபிள்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம், 2 டேட்டாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை ஃபஸ்ட் இனிஷியேட் பண்ணணும். என்ன டேட்டாஸ் நம்மளுக்கு கொடுக்க போகிறோம், அது என்ன வந்து ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இனிஷியேட் பண்ணணும். ஸோ அந்த இனிஷியேட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா A = 10, B = 30 அப்படின்னு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து நம்ம டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மெத்தட்னா என்னன்னா, நம்ம வந்து அந்த கொடுத்துருக்க வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி என்ன ஒர்க் பண்ண போகிறோம், என்ன டாஸ்க் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மெத்தட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து A வந்து 10, B = 13 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து A + B அப்படின்னு கொடுக்குறது ஒரு வேலை. ஸோ அந்த வேலையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து மெயின் மெத்தட்னா என்னன்னா, அதுதான் வந்து ஒரு ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து மெயின் மெத்தட் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களால் ப்ரோக்ராம் ரன் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்து முக்கியமானது வந்து மெயின் மெத்தட் தான். ஸோ அதனால தான் வந்து அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஜாவோட இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்துருப்போம். ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ நம்ம வந்து ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் ப்ரோக்ராமே ரன் ஆகுது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள் அண்ட் மெத்தட். நம்ம கொடுத்துருக்க வேரியபிளை யூஸ் பண்ணி என்ன மெத்தட் நம்ம பண்ண போகிறோமோ அதை தான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஆர் மெத்தட் காலிங். நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க வந்து ஆப்ஜெக்டை வந்துட்டு ஆப்ஜெக்ட் அண்ட் மெத்தட் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் ஆல்ரெடி. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து ஆப்ஜெக்ட் காலிங், மெத்தட் காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணுற முக்கியமான வந்து வேர்டிங்ஸ். ஸோ இதுதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற ஒவ்வொரு வேர்டிங்ஸ்க்கும் நம்ம எப்படி வந்து சின்டெக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், கிளாஸ்னால் என்ன அப்படின்னா அதுதான் வந்து என்டையர் ப்ரோக்ராமுக்கே வந்து ப்ளூ பிரிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதோட சின்டெக்ஸ் வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். கிளாஸுக்கு வந்து எப்படி இருக்கும் சின்டெக்ஸ் அப்படின்னா, பப்ளிக்கு கிளாஸ் நேம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். பப்ளிக் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் தான் போடணும். பப்ளிக் அண்ட் கிளாஸ் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும். தென் வந்து கிளாஸ் நேம் வந்து எப்பயுமே வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கும். என்டையர் ப்ரோக்ராம்லேயே ஃபைல், ப்ராஜெக்ட் நேம், தென் கிளாஸ் நேம் இது மூணுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். எத்தனை வேர்டிங்ஸ் அதில் இருந்தாலுமே எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டர் கொடுக்க விரும்பல அப்படின்னா நீங்கள் வந்து அண்டர்ஸ்கோர் கூட நீங்கள் வந்து சென்டரில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி அண்டர்ஸ்கோர் கொடுத்து கூட நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். பட் ஆனால் கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ். நம்ம வேரியபிள்ஸில் வந்துட்டு எப்படி இருக்கும் சின்டெக்ஸ் அப்படின்னா, டேட்டா டைப் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு டேட்டா. ஸோ உங்களுக்கு வேரியபிள் நேம் எப்பயுமே வந்துட்டு நீங்கள் என்ன நீங்கள் கொடுக்குறது தான் வேரியபிள் நேம். அது வந்து எப்பயுமே வந்து ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். தென் வந்து டேட்டா டைப்னா என்னென்னா அது ஒரு தனி டாபிக். அதில் வந்து நம்மளுக்கு வந்து 7 to 8 டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் தனி கிளாஸாக எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்ம மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்ட் இஸ் நத்திங் பட் இன்டீஜரை தான் வந்து இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இப்போதைக்கு நீங்கள் இது இன்ட்டுன்னு நம்ம போட்டு ஒரு நார்மல் ப்ரோக்ராம் போட்டு பார்க்கலாம். தென் டேட்டா டைப் வந்து நான் தனியாகவே வந்து அதுக்கு அந்த டாபிக் நான் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ வந்து வேரியபிள்ஸோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும், டேட்டா டைப் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு டேட்டா நத்திங் பட் நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்க போகிறோமோ தென் வந்து செமிகோலன் கொடுத்து தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வேரியபிள்ஸோட சின்டெக்ஸ். நெக்ஸ்ட் வந்து மெத்தடோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பப்ளிக் void மெத்தட் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த ஒர்க்குக்கான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ வந்து பப்ளிக் void வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயுமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும். மெத்தட் நேம் வந்துட்டு ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 1 or more வேர்ட்ஸ் இருக்குது மெத்தட் நேமில் அப்படின்னா செகண்ட் வேர்டு எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் ஸ்மால் லெட்டரில் இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து மெயின் மெத்தட் என்னென்னா அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், தென் வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரிங், எஸ் வந்து கேப்ஸில் தான் இருக்கணும், ARGS போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷனோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா,
கிளாஸ் நேம் நம்ம வந்து ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்கில் வந்து கிளாஸ் நேம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதே சேம் கிளாஸ் நேம் எடுத்து போட்டுட்டு தென் ஆப்ஜெக்ட் நேம் இது வந்து ஆஸ் யூஷுவல் உங்களோட விஷ் தான், நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். பட் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் கொடுக்கணும். ஆஸ் நம்ம மெத்தடோட நேம் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான். ஈக்குவல் டு நியூங்கிறது வந்து கீவேர்ட். நெக்ஸ்ட் வந்து அகைன் வந்து கிளாஸ் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன் இப்படி தான் இருக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேஷனோட சின்டெக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் காலிங். ஆப்ஜெக்ட் காலிங் வந்துட்டு ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன். ஸோ இதுதான் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுற வேர்டிங்ஸ்க்கெல்லாம் சின்டெக்ஸ். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா பப்ளிக் கிளாஸ் நேம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் கேபிட்டல் லெட்டரில் வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து இனிஷியேட் பண்ணிப்போம். தென் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு தென் வந்து வேரியபிள்ஸ் வந்து நம்ம வந்து இனிஷியேட் பண்ண போகிறோம். இன்ட் ஏ ஈக்குவல் டு சம் டேட்டா, இன்ட் பி ஈக்குவல் டு சம் டேட்டா. ஸோ நம்ம இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறத ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா இன்ட் சீன் கொடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நான் எதில் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து சியில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எத்தனை இது நம்ம வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலுமே அதை வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணணும். இனிஷியேட் பண்ணாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு மெத்தட் நேம்லையோ இல்லை மெயின் மெத்தட்லையோ நீங்கள் வந்து அதை புதுசாக டைப் பண்ணிங்கன்னா அது வந்து எரர் காமிக்கும். ஸோ நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து மெத்தட் நேம். மெத்தட் நேமில் வந்துட்டு நம்ம பப்ளிக் வாய்டு மெத்தட் நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. நம்ம சியில் தான் ஏவும் பியும் நம்ம வந்து ஆட் பண்ணுறது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து மெயின் மெத்தடு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜிஎஸ். நம்ம ஏஆர்ஜிஎஸ் நத்திங் பட் ஆர்குமெண்ட்ஸ். ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் இது OBJ1ங்கிறது வந்து நான் கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட் நேம். இது வந்து உங்களோட விஷ் தான், நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் கொடுத்து முடிச்சுடுறோம். தென் வந்து நம்ம வந்து மெத்தடை வந்து கால் பண்ண போகிறோம். கால் பண்ணுறது எப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி நம்ம செமிகோலன் கொடுத்துடணும். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் இதுதான் வந்துட்டு உங்களோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டெக்ஸ். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இப்போ சியோட ஆன்சர் தான் நம்மளுக்கு வேணும், அதை தான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா சி வந்து ஒன் ஆஃப் த வேரியபிளை டேரெக்டாக நீங்கள் கால் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் நேமை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கால் பண்ண முடியும். டைரக்ட் காலிங் வந்து அவைலபிள் கிடையாது, அது உங்களுக்கு எரர் தான் காமிக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் டாட் சி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சர். நான் இது யூஸ் பண்ணி உங்களுக்கு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் நான் போட்டு காமிக்கிறேன். நம்ம வந்து இன்டெலிஜென்ட்டில் நான் வந்து உங்களுக்கு இப்போ போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்லிப்ஸில் போட்டு பாருங்கள். அதில் ஏதாவது எரர் வந்தாலுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸோ இல்லை என்ன எரர் வருதோ நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம நேற்றே க்ரியேட் பண்ணி வச்சது தான். நியூ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போ வந்து அதில் வந்து 2 வேரியபிள்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இன்ட் வந்து ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்துக்கலாம். இன்ட் பி ஈக்குவல் டு 13 கொடுத்துக்கலாம். நம்ம வந்து சியில் தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். நீங்கள் சப்போஸ் வந்து சியில் ஸ்டோர் பண்ண விரும்பல, ஜஸ்ட் வந்து எனக்கு வந்து நான் வந்து ஏ ப்ளஸ் பியை வந்து நான் டேரெக்டாகவே வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்படி கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சியில் வந்து ஸ்டோர் பண்ணி நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இப்போ வந்து வேரியபிள்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணியாச்சு. சின்டெக்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அதோட சின்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எல்லாத்தோட சின்டெக்ஸும். நெக்ஸ்ட் வந்து மெத்தடை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். பப்ளிக்கு வாய்டு மெத்தட் நேம். மெத்தட் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணி காமிக்கிறேன் நான். ஸோ அதுக்கு வந்து ஆட் நம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நேம் வைக்கிறேன். ஸோ ஏ வந்து கேப்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட் வேர்டு வந்து ஆஸ் யூஷுவல் கேப்ஸில் இருக்கணும். சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஸோ நம்ம வந்து மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மெயின் மெத்தட் வந்து நம்ம டைப் பண்ணலாம். பப்ளிக் static void main string args. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். கிளாஸ் நேம் என்ன கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம், நியூ வேர்ல்டு கொடுத்துருக்கோம். நியூ வேர்ல்டு நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு நம்மளே ஒரு நேம் கொடுத்துக்கலாம். OBJ1 கொடுக்குறேன், நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். தென் வந்து நம்ம வந்து மெத்தட் கால் பண்ண போகிறோம். OBJ1 டாட் மெத்தட் நம்ம என்ன நேம் கொடுத்தோம், ஆட் நம் கொடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன அவுட்புட் வரும், 10 + 30 என்ன வரும்,
40 வரும். ஸோ நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து 14 வந்திருக்கணும். வந்துருச்சா? 40 வந்துருச்சுங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டெக்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இப்போது வாட் இஸ் மீன் பை எல்என் பிரிண்ட் எல்என் அப்படின்னா என்னென்னா நியூ லைன். ஸோ இப்போது ரெண்டு மூணு திங்ஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க, ஒவ்வொன்றுமே நியூ லைனில் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா பிரிண்ட் எல்என் கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஒரே இதில் வந்தால் போதும் அப்படின்னா வெறும் பிரிண்ட் மட்டுமே கொடுத்துக்கலாம். ஸோ 2 சின்டெக்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் இருக்குது, பிரிண்ட் எல்என் இருக்குது. பிரிண்ட் எல்என் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து வெறும் ஆட் பண்ணியிருக்கோமா, நம்ம இப்போ வந்து சப்ராக்ஷன் பண்ணி பார்க்கலாம். இன்ட்டு டி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். டி ஈக்குவல் டு பி மைனஸ் ஏன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படி பண்ணி காமிக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் மட்டுமே வச்சு நான் சொல்லி காமிக்கிறேன். ஸோ எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரே லைனில் பிரிண்ட் ஆகும், ஐ மீன் சேம் பக்கம் பக்கம் பிரிண்ட் ஆகும். புரியுதுங்களா? 40 + 20. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து a + b 10 + 30 வந்து 40, தென் 30 - 10 வந்து 20. ஸோ ஒரே லைன்லேயே உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல எல்என் பிரிண்ட் நியூ லைன் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து நியூ லைனில் வந்து பிரிண்ட் ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ வந்து எல்என் கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டுமே வந்து தனித்தனி லைனில் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டோட டிஃப்ரென்ஸ். நம்ம ஒன்று வந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரே லைன்லேயே பிரிண்ட் ஆகும், எல்என் கொடுத்தீங்கன்னா 2 லைனில் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரோக்ராமோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். நீங்களும் வந்து சிம்பிளாக வந்துட்டு ஏதாவது வேரியபிள்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது எரர் இருந்தது இல்லை ஏதாவது வந்து சின்டெக்ஸ் எரரோ இல்லை ஏதாவது எரர் காமிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து ஆன்சர் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் மீ கைஸ். தேங்க்யூ.